3 பேரை நியமிக்கிறான். அல்லேலூயா. 120 தேசாதிபதிகள் மாத்திரமல்ல, பிரதானிகள் ஒரு 3 பேர். அந்த 3 பிரதானிகளில் ஒருவர் தான் தானியேல். அல்லேலூயா. தானியேல் எப்படிப்பட்டவனா இருந்தான்? அவன் உண்மையுள்ளவனா இருந்தான். அல்லேலூயா. விசேஷித்த ஆவியுடையவனா இருந்தான். அல்லேலூயா. விசேஷித்த ஆவியுடையவன் மாத்திரமல்ல, அவனை குற்றம் கண்டுபிடிக்க ஒரு முகாந்தரத்தை கூட அவனிடத்துல காணப்படவில்லை. அல்லேலூயா. முதல்ல விசேஷித்தவன், பிற்பாடு என்ன பண்றான்? அவனை குற்றம் கண்டுபிடிக்கும்படி ஒரு இடத்துல கூட அவன் என்ன பண்ணல, அவன் இடம் கொடுக்கல. 3ஆவதாக அவன் தினந்தோறும் 3 வேளையும் அப்பாவை நோக்கி முன் செய்த வந்தபடியே, அல்லேலூயா, முன் செய்தபடியே முழங்கால் படியிட்டு பலக்கனி வழியா மேல் வீட்டறையில அப்பாவை நோக்கி விண்ணப்பம் பண்றான். அல்லேலூயா. இவனுடைய ராஜ்யத்துல தரியு ராஜா நல்லவன் தான். ஆனா அவனுக்கு பிற்பாடு நியமிக்கப்பட்டிருக்கிறதான இந்த தேசாதிபதிகள் என்ன சொல்றாங்க? உங்களுடைய ஆட்சியில நல்லா இருக்கணும், ஏன் உங்களவே கும்பிடணும். அல்லேலூயா. நீங்க ராஜா, உங்க மாத்திரம் தான் இந்த ஜனங்கள் வணங்கணும், வேற யாரையும் ஆராதிக்கவோ துதிக்கவோ கூடாது என்று சொல்லி ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. நல்லா இருந்த ராஜாவுக்கு பெண்ணு வந்துருச்சு, அவனுக்குள்ள அப்படித்தான் இருக்கும் போலன்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு பெருமை. அந்த சட்டத்தை உடனே ஏற்றான். யாரும் எந்த தெய்வத்தையும் வணங்கக்கூடாது, ராஜாவை தவிர, தரியு ராஜாவை தவிர யாரையும் ஆராதிக்க கூடாது என்று சொல்லி நடந்த சம்பவம். இப்படியா தானியேலை குற்றப்படுத்தும்படி அவங்க என்ன பண்றாங்க? அந்த தேசாதிபதிகள், அந்த ஜனங்கள் எல்லாம் எப்படி முகாந்தரத்தை தேடுறாங்க, எங்கெல்லாம் இவன் எப்படியாய் விழுந்து போயிடுவான்னு சொல்லி அவன் அப்படியாய் இந்த சட்டத்தை இதை பார்த்த அந்த தேசாதிபதிகள் என்ன பண்றாங்க? ராஜா கிட்ட போய், இப்படி சட்டத்தை ஏற்றிருக்கிறீங்க, இந்த இயற்றிய சட்டத்தை திரும்பி வாபஸ் வாங்கறதுக்கு உங்களுக்கு கூட அதிகாரம் இல்லை. ஆனாலும் இங்க ஒரு நபர் இருக்கிறான், அந்த தானியேல் என்ன பண்றான்? அப்படியா உங்களை மதிக்காதவனா என்ன பண்றான்? அவனுடைய தேவர்களை பின்பற்றிட்டு வர்றான் தினந்தோறும் என்று சொல்லி ஒரு அப்படியா அவன் மேல ஒரு குற்றம் சுமத்தப்படுகிறான். நடந்த சம்பவம். அப்படியா தானியேலை அரெஸ்ட் பண்றாங்க. அந்த நாட்கள்ல அவங்களுடைய அரெஸ்ட் எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா, சிங்க கெபிக்குள்ள, அல்லேலூயா, சிங்க கெபிக்குள்ள கொண்டு போய் என்ன பண்றாங்க? இந்த ராஜாவுக்கு மனசே இல்லை, இருந்தாலும் அவன் உடன் இருக்கிறவங்க நிமித்தம் என்ன பண்றாரு? அந்த ஆணையை பிறப்பிக்கிறார். நடந்த சம்பவம், அவன் சிங்க கெபிக்குள்ள தள்ளப்படுறான். சிங்க கெபிக்குள்ள தள்ளப்படுறான். அல்லேலூயா. எப்படிப்பட்டதான போராட்டமா இருந்திருக்கு. சிங்க கெபிக்குள்ள இருந்து தேவனை நோக்கி முறையிடுகிறான். இந்த ராஜாவுக்கு பின்னாடி போனா இரவு முழுவதும் தூக்கம் இல்ல, சாப்பாடு கூட என்ன இல்ல, சாப்பிடல. தானியேலை குறிச்சு ஒரு பாரம். நல்ல மனுஷன் தானே, ஏன் இவனை குற்றப்படுத்தினாங்க என்று சொல்லி விடிஞ்ச உடனே தானியேல் வீட்டுல வர்றான். ஐயோ, தானியேல் எழுத்துல வந்து அப்படியே துக்கத்தோடு வந்து, தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தாரா? சிங்க கெபிக்குள்ள இருந்து ஒரு சத்தம், ஒருத்த சத்தம், ஆமா, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தார் என்று சொல்லி இந்த தானியேலை போல உனக்குள்ள விசுவாசம், தானியேலை போல உனக்குள்ள அப்படியே விசுவாசத்தை ஆவி, இந்த தானியேலை போல குற்றப்படுத்த முடியாதபடி உனக்குள்ள விசேஷத்த அபிஷேகத்தை கர்த்தர் இந்த நாட்கள்ல நீ கேட்கும்போது படியிட்டு அவனை கரங்களை தட்டி அப்பாவை நோக்கி நீ அபயம் எடுக்கிறது. சிங்க கெபிக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கலாம். அந்த பிரச்சனைக்குள்ள அப்பா இப்போ போராடுகிறா போராட்டங்கள் நீங்கட்டு அது எப்பேற்பட்ட போராட்டங்களா இருக்கலாம், அது சட்டங்களா இருக்கலாம், சட்டங்களை உரைகிறது ஒரு ஓடிச்சு வைக்கிறதான எப்பேற்பட்ட கட்டால் இருந்தாலும் சிங்க கெபிக்குள்ள கலக்கமான அபிஷேகம். பிற்பாடு நடந்த சம்பவம், குற்றப்படுத்தின அந்த நபர்களையும் அவங்களுடைய மனைவிமார், உறவுகள், பெற்ற பிள்ளைகள், இவங்களை பிற்பாடு நோடுறாரு அந்த ராஜா. தானியேலுல குற்றம் இல்லை, இப்ப அவன் ரிலீஸ். குற்றம் சாற்றப்பட்டிருக்கிற அந்த தேசாதிபதிகளினுடைய குடும்பங்களை இப்போ சிங்க கெபிக்குள்ள போடுறாங்க. நடந்த சம்பவம், சிங்கத்தை கிட்ட வயசப்படும் பொழுது போய் சேருகிறதுக்கு முன்னாடியே சிங்க தாவி வந்து அவங்களை பிடிச்சிச்சு. அதே சிங்க தாவி வந்து முன்னாடியே அவன் பிடிச்சு தின்று கொதறியது.
அல்லேலூயா. அபிஷேகம் உள்ளவனுக்கு அபிஷேகம் இல்லாதவனுக்கு இதுதான் வித்தியாசம். ரட்சிக்கப்பட்டவனுக்கு உலக பிள்ளைகளுக்கு இதுதான் வித்தியாசம். ஒருவேளை உன்னுடைய வேலை ஸ்தலங்கள்ல உன்னை குற்றப்படுத்தும்படி ஒரு கூட்டம், உன்னுடைய குடும்பத்தார் மத்தியில உன்னை அப்படியே கேவலப்படுத்தும்படி ஒரு கூட்டம், சொந்த குடும்பத்துல நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, உடன் பிறந்த சகோதர நிமித்தம் நீ துன்பப்படுற, கட்டின மனைவி நிமித்தம் உனக்கு ஒரு துன்பம், ஊழியத்தில் ஒரு துன்பம், எப்பேற்பட்ட துன்பமா இருந்தாலும் எப்பேற்பட்ட துன்பமா இருந்தாலும் விசேஷித்த ஆவியுடையவனே, விசேஷித்த ஆவியுடையவனே, நல்ல கரங்களை தட்டி விசேஷித்த ஆவி, விசேஷித்த அபிஷேகம், விசேஷித்த ஒரு குணங்களால் பணியிருக்கிறது. பரவாக உனக்காக திறக்கப்படும், பரவாக உனக்காக திறக்கப்படும், உனக்காக பதிலை தருகிறவன், கர்த்தருடைய வேதங்களை கேட்கிறவன், உனக்காக அரசாங்கங்களை புரியா இருக்கலாம், அரசாங்கங்களை புரியா இருக்கலாம், உலகத்தில் மக்கள் உலகத்தில் மக்கள் உன்னுடைய உண்மையை பார்த்து கர்த்தர் என்ன வாய்க்கல கர்த்தவுக்க 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 நீ ஒப்புக்கொடு 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 வாயை திறந்து வாயை திறந்து அபிஷேகம் என்று சொல்லுங்க. அன்றைய வாக்கில நிரம்பி ஒரு அபிஷேகம் முன் செய்த வந்தபடியே முன் செய்த வந்தபடியே ஆவிகளை குறைக்கப்பட்டவனா இருக்கலாம். இப்ப இப்ப அந்த பழைய அபிஷேகம் பழைய ஆவி உனக்கு பத்து எரியட்டும் 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 எரியட்டும். சிங்ககவிய போல நான் பிரச்சனை எல்லாரும் புறங்கணிக்கப்பட்ட என்னை தப்பு வைக்க இப்ப யார் இந்த கல்ல புரட்டுவான்? சிங்ககவிக்குள்ள தினம் போய் வரலாண்டவர சிங்கத்தின் கவிய போல ஒரு பிரச்சனை உலக வாழ்க்கையில வெளியில சொல்ல முடியலாண்டவர, என்னுடைய குடும்ப சூழல வெளியில சொல்ல முடியல, என்னுடைய கடன் பாரங்கள் இருக்குது, நான் வெளியில சொல்ல முடியல. நான் 6 இடத்துலப்பா சொல்லுவேன். அப்பா சொல்றாரு, நீ முன் செய்த வந்தபடியே, நீ முன் செய்த வந்தபடியே ஆதியில கொண்டிருந்த பாத்தியா, என்னிடத்துல ஆதியில கொண்டிருந்த பாத்தியா, அந்த அன்பு அந்த அன்பு முன் செய்து வந்தபடியே தினந்தோறும் 3 வேளையும் அப்பாவை நோக்கி நீ முழங்கால் படியிட்டு அப்பாவை நோக்கி நீ கவலைப்படுது. ஜபிக்க முடியல, சரியா பாட முடியல, அதிகார வேலையில எழுத முடியல, அந்த கட்டுகள் எல்லாம் இப்ப கரங்களை தட்டும் போது கரங்களை தட்டு முன் செய்த வந்தபடியே முன் செய்த வந்தபடியே தினந்தோறும் தேவனை விட்டு பின்வாங்காத ஒரு இருதயம், விசேஷித்த ஆவி குற்றப்படுத்தும்படி ஒரு முகாந்தாரத்து கூட அவனிடத்துல காணப்படலை. முழங்கால் படியிட்டு ஜெபித்தான், தேவனை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணினான். அந்த ஸ்தோத்திரத்தினுடைய விளைவு சிங்ககபியிலிருந்து காப்பாற்றப்பட்டான், சிங்ககபியிலிருந்து காப்பாற்றப்பட்டான். தானியேலுக்குள்ள இருந்ததான அபிஷேகம் இப்ப சபைக்குள்ள உங்கள் மத்தியில அப்பா உலக போகிறாரு. அப்பா எப்படிப்பட்ட பிரச்சனை குருவை போலவே
சீசன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னை விசுவாசம் தனக்காய் வாழாமல் பரலோக செல்வை கொண்டே உமக்காய் பரலோக செல்வை கொண்டே தானே செய்வே தானே தானே பரலோக செல்வை கொண்டே ஆமே பரலோக செல்வை கொண்டே உமக்காய் தானே செய்வே தானே
கட்டுகிறார். அப்பா கட்டுகிறார். ஓ, 9ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது தானியேல் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே அப்பா பதில் தருகிற காரியங்களை பார்க்கணும். ஓ, ஒருவேளை இன்றைய நாள் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருப்பேன்னு சொல்லி தெரியாது. அப்பா இப்ப சொல்றான், நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே, நீ வேண்டிக் கொள்வதற்கு முதலமே உனக்கு என்னது தேவை என்று சொல்லி அப்பா அறிந்து வைத்திருக்கிறான். அப்பா உனக்கு பதில் தருகிறான். அப்பா உனக்கு விடுதலை தருகிறவன். அப்பா உனக்கு கேட்கிறவன், உனக்கு ஆறுதல் தருகிறவன், உனக்கு ஆயுத்தை கொடுக்கிறவன். ஓ அப்பா சாமான்மையானவர்களே, கர்த்தருடைய சமூகத்திலே நம்ம கடந்து வந்திருவோம். கடந்த வாரங்களிலே நீங்க பலவீனங்கள், அப்படியாய் தேவையில்லாத போராட்டங்கள், அவைகளில் இருந்தெல்லாம் கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி இன்றைய நாளிலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளை 7ஆம் நாளை தமக்கென்று அவர் தேர்ந்தெடுத்து இந்த நாளிலே நம்ம எல்லாரும் ஓய்ந்திருந்து அவரை துதிக்கும்படியான ஒரு நல்ல நாளிலே நம்மை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கென்று நியமித்த இந்த திருச்சபையிலே கர்த்தர் நம்ம சனத்தில் அவரால் அங்கு அமர்ந்திருக்கவே முடியாது. இறங்கி நம்மத்திலே இறங்கி கடந்து வருகிற தேவன். அல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல அருமையானவர்களே, நாம் நம்முடையவர்கள் அல்ல, நமக்கு சொந்தமானவர்கள் இல்லை, நம்ம இயேசுவின் பிள்ளைகள், இயேசுவுக்கு சொந்தமானவர்கள். அல்லேலூயா. நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? அல்லேலூயா. நம்ம பெற்ற பரிசுத்த ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்த கூடாது. நம்ம எல்லாருங்க கர்த்தருடைய ஆலயங்கள். அவர் நம்மோடு வாசம் பண்ணுகிற இந்த சரீரம் வெறும் மண்பாண்டம் தான், இது வெறும் ஒரு ஓடு தான். ஆனால் அதுக்குள்ள விசேஷித்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை ஆத்துமாவை கர்த்தர் உள்ள வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமான்மையானவர்களே, அந்த ஆத்துமா என்ன செய்யணும்? ஜீவனுள்ள தேவன் மேலேயே வாஞ்சியா இருக்க வேண்டும். அதையே என் தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அதனால என்ன செய்யணும்? இள வயதுள்ள பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இளமையை குறித்து ஒருவரும் நம்ம என்ன செய்யக்கூடாது? அசட்டை செய்யக்கூடாது. அதனால நம்ம என்ன செய்யணும்? ஜாக்கிரதை உள்ளவர்களாய், விவேகம் உள்ளவர்களாய், ஞானம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். நடை உட்டை பாவனை செயல்பாடுகள் எல்லாம் அவருக்கு பிரியமுள்ளதாய் காணப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர் உங்களிலே தங்கி இருந்து உங்களை பயன்படுத்துகிறதுதான் விசேஷமானது. அல்லேலூயா. நல்ல நம்ம எல்லாரும் இந்த தேவ சபையை கட்டும்படியாய் நம்ம அர்ப்பணித்திருக்கிறோம். மறந்து போகாதீர்கள். அல்லேலூயா. அதனால ஒருமனப்பட்டவர்களாய் கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். ஆமாண்டவரே, உங்களை பார்க்க தானே, உங்களோட பேச தானையா நாங்கள் வந்திருக்கிறோம். நீங்க தானையா இது வரைக்கும் எங்களை நடத்தி வந்துட்டீங்க 7 மாதங்கள். இனியும் நீங்க தானப்பா எங்களை நடத்தணும், எங்களுடைய குடும்பத்தை நடத்தணும். அவருடைய பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள், அப்படியா டெலிவரி காரியங்கள், இன்னுமாய் வேலை காரியங்கள், படிப்பு, எல்லாவற்றையும் எங்களுடைய கடன் சாபங்கள் எல்லாம் மாறணுண்டவரே. அதற்காக நாங்கள் உங்களை தாயா நம்பி இருக்கிறோம். நீங்க தாப்பா எங்களுக்கு எல்லாமே என்று சொல்லுங்கள். அருமையானவர்களே, எத்தனை பலவீனங்கள், பலவீனத்திலே பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்ன தேவன். எத்தனை பலவீனங்கள் வந்தது, எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கருணை நம்மை கூட இருந்து நடத்தி வந்தது. அல்லேலூயா. தாவீது கனமாய் சொன்னார், என்னுடைய ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் எல்லாம் அப்படியா பூமியில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கும் மகாத்மாக்களுக்குமாய் அல்லவோ அது என்று சொல்லி அவர் ஒரு பொருத்தனை செய்கிறார். இல்லையா? அது சொன்ன உடனே அவர் காண்டவருக்கு, ஐயோ என் பிள்ளை இப்படியாய் சொல்லுகிறான் என்று சொல்லி கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையையும் அவருக்கு தந்தாராம். தாவீதுக்கு. அல்லேலூயா. அதனால நம்ம என்ன செய்யணும்? அப்படியா நம்ம எல்லாம் யாருங்க? இயேசுவுக்கு சொந்தமான பிள்ளைகள். நம்முடைய எல்லாமே இயேசுவுக்கு மட்டும்தான் சொந்தம். அல்லேலூயா. அதனால அர்ப்பணிப்போம் ஆவியாத்ம சரீரத்தை. ஆண்டவரே, ஜீவ பலியாய் நான் உடைய சமூகத்திலே என்னை அர்ப்பணிக்கிறேன். நீர் என்னை ஆளுகை செய்ய, நீர் என்னோடு பேசணும். நீங்க எனக்காக மட்டுமே இன்றைக்கு பேசணும். நீங்க பேசுவீங்கன்னு சொல்லி நான் வந்திருக்கிற ஆகாரோடு, மோசையோடு, அண்ணாளோடு பேசின தேவன் என்னோடு நீர் பேச வேண்டும் ஆவியானவரே என்று சொல்லி அப்படியாய் நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது ஆவியானவர் ஆராதனை கொண்டு, சங்கீதம் கொண்டு, வேத வசனம் கொண்டு நம்மளோடு பேசுகிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அதனால் நம்ம என்ன செய்யணும்? எல்லாவற்றையும் அப்படியா எனக்காகவே என்று நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நல்லே அப்படியாய் அதிகால வேளையிலே நாங்கள் ஜெபங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். எல்லா பிள்ளைகளும் வந்து கடந்து கொள்ளணும். அதுதானங்க விருப்பம். சபை அப்படியாய் ஒருமனப்படணும். பிசாசுக்கு பிடிக்காது. எது பிடிக்காது? நம்ம எல்லாம் ஒன்று கூடி ஆராதிக்கிற பிடிக்காது, ஒரு மனமா இருக்கிறது பிடிக்காது, ஒன்று கூடி நம்ம செவிக்கு வர்றது பிடிக்காது.
அதனால பிசாசு பல விதமான கலைகளை நமக்குள்ள விதைப்பா. இப்படி அப்படி அதுக்கெல்லாம் நம்ம வேலையை பாரு, நான் போகணும்னு சொல்லி நீங்க வர வேண்டும். அல்லேலூயா. எல்லா கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவை மாத்திரம் நம்ம நோக்கி பார்ப்போம். அருமையானவர்களே, பரலோகத்தின் தேவன் நம்மை அங்கிருந்து கவனித்துக் கொண்டே இருக்கிறார். எனக்கென்று ஒரு சிறிய சபை அங்கே உண்மையாய் ஆராதித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவர் மனமகிழ்ச்சியோடு கூட நம்ம கடந்து வருகிற தேவன். அல்லேலூயா. அவருடைய இருதயங்கள் எல்லாம் திறந்திருக்கும் பொழுது அவர் உள்பிரவேசித்து போஜனம் பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. நம்ம இருதயங்கள் எல்லாம் காலி செய்து விடுவோமா? வேற எண்ணங்கள் சிந்தனைகள் ஒன்று இருக்கக்கூடாது. ஏசப்பா நீங்க மாத்திரம் எனக்குள்ளே வாருங்க ஆண்டவரே என்று இந்த மண்பாண்டத்துக்குள்ளே விசேஷித்த ஒரு அபிஷேகத்தை நீர் எனக்குள்ள தந்தீங்களே, நீர் எனக்குள்ள வாசம் பண்ணும்படியாக கொண்டு வாங்க ஆண்டவரே. அப்போ நான் உமதானப்பா நேசிக்கிறேன், உமதானப்பா நோக்கி பார்க்கிறேன். வேலை ஸ்தலங்களே உங்களுக்கு பிரச்சனை என்று சொன்னால் நீங்கள் அந்த வேலை விட்டு விடுங்க, வேண்டாம், ஆண்டவர் பார்த்து கொண்டு வரலேலூயா. இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். தேவா நான் நீதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நான் நீதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினா இது எதினா என்னோடு வருவதினா, எதினா சொல்லுவோமா ஓடு வருவதினா. மேகசம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகசம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல்
மதுரமாய் மாற்றுவீராக ஆண்டவரே. நீர் மதுரமாய் மாற்றுவீராக ஆண்டவரே. ஆவே மாறாலே நினைத்தறிந்த தேவன், நகமே நினைத்தறிந்த தேவன். ஓ என்னையும் நினைத்தருளுவீராக, ஓ நினைத்தருளுவீராக. வாழ்க்கையிலே கசப்புகள் காணப்பட்டாலும் தானே பாசமுள்ள ஒருவராய் நிறங்களோடு கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக உங்க நன்றி ஆண்டவரே. ஓ நாங்க ஜெபங்கள் எல்லாம் மாறிட்டு நாமத்தனாலே உமைதானப்பா நாங்க நம்பி இருக்கிறோம். நீங்க தானப்பா எங்களுக்கு எல்லாமே. நீர் எங்கள் மத்தியில் கடந்து வர வேண்டும் அல்லவா? ஓ நீர் எங்களோடு வராவிட்டால் உன் சுயமாக எங்களால் எதையும் செய்துவிட முடியாதவையா? நீர் எங்களை நடத்துவீராகவையா? நீர் எங்களை நடத்துவீராகப்பா. முழு குடும்பத்தையும் நாங்க உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நீங்க எங்களை நடத்துங்க என்று சொல்லுங்கள். எத்தனையோ கொள்ளை நோய்கள், எத்தனையோ சம்பவங்களை நம்ம கேள்விப்படுகிறோம். எத்தனையோ வாலிப பிள்ளைகளுடைய காரியங்களை பார்க்கிறோம். மறைவிடத்துல செய்கிற பாவங்கள் அப்படியே கூரையின் மேல் உரைக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அறிந்து அறியாம நீங்க அப்படி செஞ்சிருந்தீங்கன்னு சொன்னாங்க, நீங்க அன்ற சமூகத்துல கண்ணீர் வடிச்சு அதிகமா செபித்து விடுங்கள் பிரியமானவர்களே. ஏன்னு சொன்னால் அது எல்லாம் தாங்க கேட்க எங்களுக்கு எல்லாம் வேலை இல்லை. நான் ஆண்டு சமயத்தில் எழுதினவன் செபித்து வருகிறேன். விசாசு வரவட போட்டு வெளிப்படுத்தி காண்பித்து நம்மை கேவலப்படுத்தி அப்படியே மரணத்துக்குள்ள தள்ளி விடுவான் அருமையானவர்களே. அன்பு பிள்ளைகள் வாலிப மக்கள் ஒருபடப்பட வேண்டும், இன்னும் விளம்ப வேண்டும் அருமையானவர்களே என்று சொல்லி நாங்கள் செபித்து வருகிறோம். அல்லேலூயா. இன்னும் செபிக்கிறவர்களாய் நீங்க மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா. துதி மகிமை
ஜெபத்திலே தரித்திருந்து அவர் சித்தத்தை நிறைவேற்று. அல்லேலூயா. யாரெல்லாம் ஜெபத்திலே தரிச்சிருக்கிறோமோ அவர்கள் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகள். அல்லேலூயா. அதனால அவர் என்ன செய்வாருங்க, அப்படியோ நம்ம இடத்துல அவர் என்னத்தை கண்டாருங்க, அப்படியா என்னத்தையாக கண்டீங்க என்னிடத்துல, நான் எதுலையா விசேஷித்தவன், நான் எதனால விசேஷித்தவளையா, நீங்களவா நேசித்து வழி நடத்தி வந்தீங்களே, அதுக்காக நன்றி 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 என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. அதனாலே நம்ம சபை இன்னும் பக்தி விருத்தி அடைய வேண்டும், இன்னும் ஜீவியத்திலே வளர வேண்டும், பெருக வேண்டும். என் அன்பு வாழும் மக்கள் எல்லாம் எழும்ப வேண்டும். அல்லேலூயா. ஒரு மனதை கொலைப்பான் பிசாசு, அதுக்கு நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, இடம் கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. நீங்க என்ன செய்யணும், ஒரு மனப்படுறதுக்கு எதுவான காரியங்களை செய்து ஒரு மனப்பட்டு நீங்கள் கடந்து வர வேண்டும். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் 21 நாட்கள் ஜெபத்தை ஏறெடுக்கலாம் என்று சொல்லி நாங்க எந்த நாள்ல ஆலோசனை பண்ணினோமோ அந்த நாளிலேயே பிசாசு என்னை கீழே தள்ளிட்டான். அல்லேலூயா. இவ தூங்காம இருக்கிறது 10வது வடிக்கு மற்றவர்களை தூங்காம இருந்து ஜெபம் பண்ண வைக்கிறா பாருன்னு சொல்லி. அல்லேலூயா. இப்ப என்னோடு இருந்த பெண்களுக்கு தெரியும், அவர்கள் நான் சொல்லி கொண்டிருந்தேன், இப்படியா என் அன்பு பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை நான் ஒருமனப்படுத்தி ஜெபத்திலே அதிகாலம் ஜெபத்துல ஜெபிக்க வைக்கலான்னு சொல்லி நாங்கள் ஆலோசித்துக் கொண்டே இருந்தோம் 2-3 நாட்களாக. அப்படி அந்த ஆலோசனையை பிசாசு கேட்டுக்கிட்டே இருந்தோம் பாருங்க. அப்படியா என்ன செய்யறது, அதனால உடனே இவ்வளவு தள்ளினாங்க மொதல் சரியாயிருன்னு சொல்லி அந்த ஆளெல்லாம் மாத்திரை போட்ட படுத்துக்கிறான். இவன் என்ன செய்யற, தூங்காம இருக்கிறான். இந்த சபை எப்படி ஆளு உடைஞ்சு போகணும் சொல்லி அவனை எடுத்தாலும், இந்த 50 சகோதரிய பலவீனப்படுத்தினாலும், இவர்களை அந்த ஐயனை எழுப்ப முடியாம செய்தாலும் என்ன செய்யறான், அந்த பொம்பளை வேற எழுப்பிட்டு இருக்கிறானா, இவளை என்ன செய்யணும், இதை தள்ளணும். அல்லேலூயா. விசுவாசுக்கு சபை எழும்புறது, அப்படியா யோத்த மக்கள் வளருது, நீங்க விசுவாசத்துக்குள்ள கொண்டு வர்றது பிடிக்கவே பிடிக்காது அருமையானவர்களே. அல்லேலூயா. அதனால அப்படியா நாம் என்ன செய்யக்கூடாது, அப்படியா அதுக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. நீங்க என்ன செய்யணும், தேவ பிள்ளைகளோடு கூட ஐக்கியம் கொள்ள வேண்டும். செபிக்கிறவர்களோடு, விசுவாசத்துல வளர்கிறவர்களோடு நீங்க ஐக்கியம் இன்னும் பக்தியை வளர்த்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதனால் அவன் தள்ளினாலே என் தேவனனை விடவில்லை, அவர் தாங்கினார். அல்லேலூயா. அவர் என்னை விடுவித்தார். அப்படியே நேசிக்கின்ற பிள்ளைகளை எழுப்பி தந்தார். வேலைக்கு நீர் சொல்லிட்டு உடனே அவ்வளவு தொலைவில் இருந்து ஓடி வந்து என்னை பார்த்து விசாரிக்க அன்பு செலுத்த மக்களை கர்த்தர் எழுப்பி தந்தார். அல்லேலூயா. அப்படியா என் நன்மை செய்த பிள்ளைகளுக்காய், விசாரித்த மக்களுக்காய், எனக்காய் செபித்த பிள்ளைகளுக்காய் நாங்கள் செபித்து வருகிறோம். அருமையானவர்களே, தொடர்ந்து இந்த திருச்சபை என்ன செஞ்சு விடக்கூடாது, அப்படியா கீழே மாத்திரம் போகவே கூடாது, இது எழும்பணும். அல்லேலூயா. அதெல்லாம் உங்க கருத்துல தான் இருக்குது. நீங்க இதெல்லாம் விட்டு விலகி போனால் ஆண்டவர் உங்களிடத்துல கணக்கு கேட்பார். அல்லேலூயா. நீங்க எங்க இருந்தாலும் ஆண்டு மக்கள் என்ன செய்யணும், இந்த சபை மேல வரும் கண் நோக்கம் உங்களுக்கு இருக்கணும். அல்லேலூயா. இந்த கண்ணெல்லாம் இந்த சபையை கேன் செஞ்சுட்டே இருக்கணும், அங்க என்ன நடக்குது, எப்படி இருக்குது, எப்படின்னு சொல்லி. அதனால கர்த்தர் தாமே அப்படியே உங்கள் இருதயங்களிலே ஆவியானவர் பேசுவாராக. அல்லேலூயா. அன்னைய ஜனங்களை பாருங்க, அவங்க என்ன, அவங்க விசேஷம் வந்துச்சுன்னு சொன்னாக்கா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, உடனே கோவிச்சு கொள்ள மாட்டாங்க. அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கல, என்னை முன்ன வைக்கல, இதுதான் சண்டையிடுவாங்களா ஒழிய நான் இங்க வரமாட்டேன், நான் இங்க ஒண்ணும் கொடுக்க மாட்டேன், நான் இதுல இருக்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க. வேற ஒரு பக்கம் போவாங்களா உள்ளூர்ல. அதனால கோயில் இல்லாத இடத்துல குடியிருக்க கூடாதுன்னு அந்நியர்கள் சொல்லுவார்கள். அதனால கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு ஸ்தலத்தை தந்திருக்கிறார். நம்ம உறவினர்களுக்குள்ளே கர்த்தர் ஊழிய அழைப்பை தந்திருக்கிறார். நம்ம என்ன செய்யணும், இன்னும் அதிகமாக ஊர்மனப்படுகிறவர்களாக. நம்ம ஊர்மனப்படுறது பிசாசுக்கு பிடிக்காது, பிசாசு நேசிக்கிற பிள்ளைகளுக்கு பிடிக்காது. நம்மள கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம என்ன செய்யணும், ஒருவருக்கு ஒருவர் தப்பீதங்கள் இருக்குமே ஆனால் தயமாய் நீங்கள் மன்னித்து என்ன செய்யணும், ஒருவருக்கு ஒருவர் சிநேகம் உள்ளவர்களாய், அன்புள்ளவர்களாய், விசாரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பக்தியில வளர்ந்து இன்னும் அபிஷேகத்தை பாருங்க, நீங்க எல்லாம் தீர்க்கதரிசனம் சொல்லணும், வெளிப்பாடுகளை சொல்லணும் என்றெல்லாம் எங்களுக்குள்ள வாஞ்ச. அல்லேலூயா. இதெல்லாம் வர்ற நாட்கள்ல கர்த்தர் உங்களுக்குள்ளே அப்படியாய் பிரதிபலிப்பாராக. அல்லேலூயா. இன்னும் ஊழியக்காரர்களை அழைத்து நம்ம என்ன செய்வோம், அப்படியே தேவ பிள்ளைகளோடு கூட ஐக்கியம் கொள்வோம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, 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 நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே.
நன்றி இயேசுவே. ஹalleluya 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 ஹalleluya. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை கனம் உண்டாவதாக. நாளில் விசேஷமாய்